இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒண்ணு இந்த வீட்ல உங்க அம்மா இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏண்டி காலங்காத்தாலே ஆரம்பிச்சியா நீ? நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. உங்க அம்மா தான் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு கோதுமை தோசை சுட்டு கொண்டு போய் கொடுத்தா அரை தோசை தின்னு ஓட்டு என்னமோ தோசை தின்னனாலதான் தலைவலி வந்த மாதிரி தலை வலிக்குது புடனு வலிக்குதுன்னு கொஞ்சம் முனவிட்டு இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு பாடா படுறேன். சரி இரு, நானே போய் என்னன்னு கேட்கறேன். போங்க போங்க, போடுற வாட்டில் உங்க அம்மா இனிமே என்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. மண்டை இந்த வலி வலிக்குதே. ஏமா என்னம்மா பிரச்சனை? என்னடா? ஏன் அவ சுட்ட தோசையை தின்னு போட்டு தலைவலிக்குன்னு சொன்னீங்களாமா? நான் சொன்னேன் கூப்பிடாமல நானே தலைவலிக்குதுன்னு புலம்பிட்டு கிடக்குறேன். இதுல அவளுக்கு என்ன பிரச்சனையாமா? அதுதான் நான் கேட்கறேன், ஏன் நடுவுட்ல உட்காந்து இப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னு. சும்மா முறைக்காதீங்கம்மா. உங்களுக்கு பசிக்குதுன்னு தான் அவளே அவசர அவசரமா தோசை ஊற்றி கொடுத்தா. அதுவும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி தான் அவள் கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துருக்கா. அவளை போய் சாட பேசுறதுக்கு எப்படிமா மனசு வருது? இங்க பாரு, சும்மா நீ வேஸ்ட் கேட்டு வந்து என்ற வாய் கலராத. அப்ப நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.